விழுப்புரத்தில் காதலித்ததால் கை காலை வெட்டிவிட்டதாக பொய் புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞர் காதலிக்க மறுத்த பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தானும் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். விழுப்புரத்தை அடுத்த வி பாளையத்தை சேர்ந்த இளம் பெண்ணை ஒரு தலையாக காதலித்ததாகவும் இதனால் அவரது உறவினர்கள் தனது கை கால்களை வெட்டி துண்டித்து விட்டதாகவும் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அண்ணாநகரை சேர்ந்த செந்தில் என்பவர் புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் செந்திலுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்புகளும் குரல் கொடுத்து வந்த நிலையில் விசாரணையில் குடிபோதையில் இருந்த செந்தில் ரயிலில் அடிபட்டு கை காலை இழந்த விவரம் தெரிய வந்துள்ளது. அந்த பெண் செல்லும் பேருந்தில் ஏறி தொந்தரவு செய்த வழக்கில் செந்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்த தகவலும் பின்னர் வெளியானது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று பெட்ரோல் கேன் மற்றும் கத்தியுடன் வி பாளையத்தில் உள்ள அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற செந்தில் அந்த பெண்ணின் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தார். தன் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை கட்டி பிடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதில் தீக்காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இருவரையும் மீட்ட காவல்துறையினர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் செந்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அந்த பெண் மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். நான் ஓடிறக்குள்ள அந்த சாண்டாம் ஏரியா என் பேத்தி இழுத்துக்குன்னு அந்த போய் கத்துறாங்க. நான் ஓடிறேன்.